மொதல் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேளுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளங்கும் பொருள் யாதுன்னு கேட்குறாங்க. வேளுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல். ஓகேங்களா. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடை திறந்த வெள்ளம் போல ஊமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக. ஓகேங்களா. அடுத்து மூணாவது தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெடுத்து வாக்கியம் அப்படி சொல்கிறாங்க. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. இது என்னென்னு கேட்குறாங்கன்னா, இதுனா செயல்பாட்டு வினை. ஓகேங்களா. ஆப்ஷன் பாம்பே. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எங்கு அமைந்துள்ளதுன்னா கொற்கையில் அமைந்திருக்கு. 4வது கொஸ்டின். ஓகேங்களா. 5வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்மணல் இலக்கண குறிப்பு. தன்மணலோட இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை. ஓகேங்களா. அடுத்து பொறுத்து கேட்டிருக்காங்க. இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா காடு. இடுகுறி சிறப்பு பெயர்னா பனை. காரண பொதுப்பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. ஆப்ஷன் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா, பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக கேட்டிருக்கான். ஆப்ஷன் சி. இது என்ன சொல்லுதுன்னா, உயிர்களிடத்தில் அன்பு காட்டு அப்படின்றது தான் ஆப்ஷன் சி சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சொற்களை சரியான வரிசைப்படுத்தி எழுதுக சொல்கிறேன். இது சொற்கள்லாம் இன்று கடலலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக ஆர்டர் பண்ணி எழுதுன்றது கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து 9வது என்னென்னா, சென்றான் வேர் சொல்லுனா செல். ஓகேங்களா. இகழ்ந்தனர் என்ற வேர் சொல் எழுதுக ஈகழ். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான 10 கொஷின் இதுதான். ஸோ நம்ம எந்தளவுக்கு புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஷின் ப்ளஸ் சிலபஸை கம்பேர் பண்ணி படிக்க சொல்ல நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கொஷினை டெய்லியும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.